திடீர்னு வந்து கடவுள் உங்க முன்னாடி வந்து நின்றுறாரு சரிங்களா, என்கிட்ட ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேளு அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து உங்ககிட்ட கேக்குறாரு. சரி, நீங்க கடவுள்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்பீங்க? நானா என்ன கேட்பேனா, ஏன் வந்து பசங்களை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா படிச்சீங்கன்னு கேட்பேன். ஆமா, பசங்க தானே கேர்ள்ஸ் ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாங்க, இந்த காலத்துல கேர்ள்ஸுக்கு சேஃப்டி இல்லைன்றதானே கேட்பேன். எதனால இப்படி சொல்றீங்க? எந்த 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 சுச்சுவேஷன்ல இருந்து நீங்க சொல்லிட்டு ஏன்னா வந்து எங்க வீட்டுல கூட இப்ப நான் வந்து எனக்கு 2 சிஸ்டர் இருக்காங்க. என்ன எங்கேயுமே தனியாவே அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா வந்து காலம் கெட்டு போயிருக்கு. இப்ப இந்த ட்ரெஸ் கூட என்ன பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, பொண்ணுன்னா அடக்குடக்கமா பண்ணணும்னுவாங்க. ஃப்ரீயார் விடக்கூடாது சொல்லுவாங்க. பொண்ணுங்கன்னா ஃப்ரீயார் விடக்கூடாது சொல்லுவாங்க. 6 மணிக்கு மேல வெளில போக கூடாது சொல்லுவாங்க. ஏன்னா பசங்க அப்படிதான். நான் இப்படி ட்ரெஸ் பண்ணா பசங்க கேவலமா பார்ப்பாங்க, நீ பண்ணக்கூடாது. கேமரா பார்த்து சொல்லிருங்க, சொல்லுங்க. ட்ரெஸ் பண்ணா வந்து இப்போ ஏன் இப்படி சொல்றாங்க? இப்படி வந்துன்னா பசங்க பார்க்கலாம், அது கரெக்ட் தான். நம்ம ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அது தப்பு அப்படி சொல்றாங்க. நீ ட்ரெஸ் பண்ணா வந்து உன் தப்பு, அது நீ ஏன் காட்டுற, பசங்க அப்படிதான் பாப்பாங்க, நீ காட்டக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. அது என்ன பசங்களுக்கு ஒரு நியாயம், பொண்ணுங்களுக்கு ஒரு நியாயம்? பசங்களும் என்ன அவங்க தங்கச்சி அவங்க அம்மா எல்லாம் போனா பாப்பாங்களா? காட்ட மாட்டாங்க. அப்ப எப்படி நான் ட்ரெஸ் பண்ணா வேற, அவங்க அம்மா அப்பா ட்ரெஸ் பண்ணா வேற? அப்படிலாம் இல்ல, எல்லாரும் ஈக்குவல் தான்.